ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்க கணிதம். இன்னைக்கு நாம சிஎஸ்சிஆர் நெட் ஜூன் 2023ல காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் டாபிக்ல கேட்ட ஒரு ப்ராப்ளம் தான் பார்க்க போறோம். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. Let f is a mapping from set of all z such that modulus of z is less than 1 to the set of all z such that modulus of z is less than or equal to 1 by 2 be a holomorphic function such that f of 0 equal to 0. அதாவது இதுல f அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுடைய டொமைன் செட் ஆஃப் ஆல் z such that modulus of z is less than 1 அப்படின்னு இருக்கு. அண்ட் இந்த ஃபங்க்ஷனுடைய கோடொமைன் செட் ஆஃப் ஆல் z such that modulus of z is less than or equal to 1 by 2 அப்படின்னு இருக்கு. ஓகே, சரி, இதோட மீனிங் என்ன? செட் ஆஃப் ஆல் z, அதாவது இந்த செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எல்லாமே z அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த z என்ன கண்டிஷன்ல இருக்கணும்? modulus of z less than 1 அப்படிங்கிற கண்டிஷன்ல இருக்கணும். ஓகேவா? அதாவது அந்த இசடுக்கு மாடுலஸ் எடுத்தோம்னா அது ஒன்னை விட லெசர் வேல்யூவா வரணும். இதுதான் இதோட மீனிங். சரி, அதே மாதிரி இந்த கோடமையில பாத்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் இசட் சர்ச் தட் மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் லெஸ் than or equal to 1 by 2. இதோட மீனிங் என்னன்னா, அதாவது இசட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். அந்த இசட் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு மாடுலஸ் எடுக்கும்பொழுது ஒன்று 1 by 2ஆவோ இல்லைன்னா 1 by 2ஓட லெசர் வேல்யூவாவோ இருக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி செட் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறதா இந்த செட்டு. இதுதான் வந்து கோடமைன். ஓகே, சரி, இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா அது வந்து ஒரு ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷனாக இருக்கு வித் த கண்டிஷன் f of 0 equal to 0. இப்போ இந்த கொடுத்துருக்க இந்த கண்டிஷன்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இதில் இந்த கீழே வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் எதெல்லாம் வந்து அதுக்கு ட்ரூவாக இருக்கும்? ஒன்று இதில் ஏதாவது ஒரு ஆன்சர் ட்ரூவாக இருக்கலாம், இல்லை 2 ட்ரூவாக இருக்கலாம், இல்லை 3 ட்ரூவாக இருக்கலாம், இல்லை எல்லாமே கூட ட்ரூவாக இருக்கலாம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட் சியில் கேட்ட கொஸ்டின். ஓகேவா? சரி, இதுக்கு எது வரும் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்கேன், பட் அதுக்கு வந்து போதுமான அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை, வியூஸும் கம்மியாக இருக்குது, லைக்கும் கம்மியாக இருக்குது, கமெண்ட்டும் யாரும் பண்ணுறதில்ல. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா என்னால் இதை வந்து கண்டினியூவாக பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து யாருக்கும் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை, ரெண்டாவது பிடிக்கல அப்படிங்கிற ஒரு தாட் வந்துடும். ஸோ குவிட் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த ஒரு செலவு எதுவுமே கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இன்னும் நிறைய வீடியோஸ் போடணுமா அப்படிங்கிறத நீங்கள் ப்ளீஸ் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சொன்னால் தான் ஃபர்தராக என்னால் இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். இப்போ நம்ம ப்ராப்ளம் வந்து கண்டினியூ பண்ணலாம். சரி, இதில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் f of z இஸ் லெஸ் than or equal to z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல f of 0 equal to 0 அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை பார்த்த உடனே டக்கு நமக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரணும். அதுதான் என்னென்னா ஸ்குவாட்ஸ் லெமா. ஸ்குவாட்ஸ் லெமாவில் 2 கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க, ஞாபகம் இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மாடுலஸ் ஆஃப் f of z இஸ் லெஸ் than or equal to மாடுலஸ் ஆஃப் z. And second condition, modulus of fn of 0 is less than or equal to n factorial. ஓகே, இதில் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் தான் நமக்கு இங்கே ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. பாருங்க, modulus of f of z is less than or equal to modulus of z for all z in set of all z such that modulus of z is less than 1. ஓகே, அப்போது ஆப்ஷன் 1 வந்து கரெக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்க்கலாம். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாடுலஸ் ஆஃப் f of z இஸ் லெஸ் than or equal to மாடுலஸ் ஆஃப் z by 2 for all z in set of all z such that மாடுலஸ் ஆஃப் z is less than 1. ஓகே, இந்த கண்டிஷன் வந்து எடுத்து பார்க்கலாம். அதாவது மாடுலஸ் ஆஃப் f of z is less than or equal to மாடுலஸ் ஆஃப் z by 2 அப்படின்னு இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? மாடுலஸ் ஆஃப் z by 2 அப்படின்னு எழுதிக்கலாம் இல்லையா? சரி, இந்த இசட் எல்லாமே எதுலேருந்து எடுத்திருக்காங்க? டொமைன்ல இருந்து தானே. டொமைன்ல என்ன கண்டிஷன் இருக்கு? செட் ஆஃப் ஆல் இசட் சச் தட் மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் லெஸ் than 1 அப்படின்னு இருக்கு இந்த கண்டிஷன். கரெக்டுங்களா? அப்போ இந்த மாடுலஸ் ஆஃப் இசட் வந்து லெஸ் than 1 அப்படின்னு வந்துடும். டினாமினேட்டர்ல ஒரு 2 இருக்கு, அதனால லெஸ் than 1 by 2. ஓகே, சரி, இந்த கண்டிஷன் ட்ரூவா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம். சரி, இதில் கோடொமைன் என்ன இருக்குன்னு பாருங்க. அது கோடொமைன் இருக்க எலிமெண்ட் இசட் அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு மாடுலஸ் எடுக்கும்பொழுது லெஸ் than or equal to 1 by 2, அதாவது அதுக்கு மாடுலஸ் எடுக்கும்பொழுது ஒன்று 1 by 2ஆவோ இல்லை 1 by 2ஓட லெஸ்ஸர் வேல்யூவாவோ இருக்கணும் அப்படிங்கிறதான் வந்து கோடொமைனோட கண்டிஷன். இப்போ நான் டொமைனில் ஒரு வேல்யூ எடுக்கிறேன் அப்படின்னா அது வந்து இசட்னு இருக்கும். ஃபங்க்ஷன் வந்து f அப்படிங்கிறதுனால அதோட இமேஜ்
எஃப் ஆஃப் இசட் தானே, அந்த எஃப் ஆஃப் இசட் எதுக்குள்ள இருக்கும், கோடோமைன்ல இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ அந்த எஃப் ஆஃப் இசட் அப்படிங்கிறது இந்த கோடோமைன்குள்ள இருக்கும் அப்படின்னா அது என்ன கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும், மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2 அப்படிங்கிற அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இங்க அதுதானே நமக்கு வந்திருக்கு, மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் 1/2 அப்படின்னு வந்திருக்கு. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2 அப்படிங்கிறது கோடோமைனோட கண்டிஷன். அப்போ லெஸ்ஸனாகவும் இருக்கலாம் இல்லை ஈக்குவலாகவும் இருக்கலாம். இதில் நமக்கு லெஸ்ஸன் வந்திருக்கு. அப்போ இந்த கண்டிஷன் கரெக்ட்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ ஆப்ஷன் 2 இஸ் கரெக்ட். இதில் செகண்ட் ஆப்ஷனும் கரெக்டாக இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். தேர்ட் ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2 ஃபார் ஆல் இசட் இன் செட் ஆஃப் ஆல் இசட் சச் தட் மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் 1. இது நமக்கு டைரக்டா இந்த செகண்ட் ஆப்ஷன்ல பார்க்கும்போதே பார்த்துருந்தோம். நமக்கு என்ன வந்திருந்தது, அதாவது இசட் அப்படிங்கிற ஒரு எலிமெண்ட் நம்ம டொமைன்குள்ள இருந்து எடுத்திருந்தோம்னா, இசட் அப்படின்ட்டு டொமைன்குள்ள இருந்து எடுத்திருந்தோம்னா நம்மளோட ஃபங்க்ஷன் எஃப் அப்படிங்கிறதுனால இந்த இசடோட இமேஜ் எஃப் ஆஃப் இசட் கண்டிப்பா கோடொமைன்குள்ள இருக்கும். ஓகேவா? அண்ட் கோடொமைன்ல என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு இருக்கு. இங்க நம்மளோட அதாவது கோடோமைன்குள்ள இருக்கிற எலிமெண்ட் வந்து எஃப் ஆஃப் இசட். அதனால மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2. ஓகேவா? அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா அதே தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டா? மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2 அப்படிங்கிற கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஆப்ஷன் 3யும் கரெக்ட் தான். ஓகே, அப்போ இந்த ப்ராப்ளத்துல ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் பாசிபிள் தட் எஃப் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா இருக்குமா? அவங்க ஈவன் அந்த கொஸ்டின்ல என்ன கண்டிஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க அதை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்னா இல்லை நமக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துடும். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப் அப்படின்னு சொல்லிட்டு டொமைன்ல இருந்து கோடொமைன் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதோட இல்லாம எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க தான் நமக்கு வந்து மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னா 2 distinct elements ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அது 2 distinct elements ஆல்ஃபா அண்ட் பீட்டா. இதுக்கு எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஆல்ஃபா அண்ட் எஃப் ஆஃப் பீட்டா ஈக்குவல் டு பீட்டா அப்படி இருக்கணும். ஓகேவா? அதாவது ஏதாவது 2 distinct எலிமெண்ட்ஸுக்கு, அதாவது ஒன்றும் இல்லை, ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான 2 நம்பருக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ல இருந்தாதான் நம்மளால அதை எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட்னே சொல்ல முடியும். ஓகேவா? ஆனா இங்க ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு ஒரே ஒரு கண்டிஷன் தான் இருக்கு. அப்போ நம்மளால எஃப் ஆஃப் 1/2 ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, சரி, அவ்வளவுதான். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வந்து ராங். சப்போஸ் கொஸ்டின்ல இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 அண்ட் எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு 2 அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ நம்ம இந்த ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால தான் நம்மளால ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியல. ஓகே, அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் 1 மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் ஃபார் ஆல் இசட் இன் செட் ஆஃப் ஆல் இசட் சச் தட் மாடுலஸ் ஆஃப் இசட் லெஸ் தென் 1. அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் இசட் பை 2 ஃபார் ஆல் இசட் இன் set of all z such that modulus of z is less than 1. அதுக்கப்புறம் third option modulus of f of z is less than or equal to 1/2 for all z in set of all z such that modulus of z less than 1. okay, so இதுதான் இந்த ப்ராப்ளம் உள்ளதான் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நம்மளோட சேனல் வந்து தங்க கணிதம். இதில் நீங்கள் பிளேலிஸ்ட் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்க பாருங்கள் ரியல் அனாலிசிஸ் சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் பாட்டியன் செட். ஸோ இதில் வந்து ரியல் அனாலிசிஸ் வீடியோலாம் நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஸோ அதோட வீடியோஸ் எல்லாமே இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா சிஎஸ்ஐஆர் யூஜிசி நெட் டிஎன் செட் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், ஸோ இதில் வந்து எல்லா வீடியோஸுமே கலந்துருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்குறீங்கன்னா இங்கே பார்க்கலாம். அப்படின்னா ஆப்ரேஷன் ரிசர்ச் வீடியோஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னா நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.
வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.